வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன். ஸோ எப்பவும் போல வீடியோவில் யூஸ்டா ரிவ்யூ தான். இன்னைக்கு நாம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒசூர் சென்னை கார்ஸ். ஸோ சென்னை கார்ஸ் அப்படின்னாலே ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டி தான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டிங்க தான். உங்களுக்கு 26,000 பட்ஜெட்டுக்கு மாருதி 800 இருக்கு, 57,000 பட்ஜெட்டுக்கு 400 இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஆர்லாம் 1,98,000 பட்ஜெட்ல இருக்கு. 8 சீட்டர் ஈகோ வேன்லாம் பார்த்தீங்கன்னா 1,85,000 பட்ஜெட்ல இருக்கு. லோகன் இருக்கு உங்களுக்கு சடன் டைப் வண்டி 1,30,000 பட்ஜெட்ல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ட் ஃபியஸ்டா சடன் டைப் வண்டி இருக்கு, அது பார்த்தீங்கன்னா 1,25,000 பட்ஜெட்ல இருக்கு. ஃபுல்லாவே லோ பட்ஜெட் வண்டிங்க தான். நீங்க லோ பட்ஜெட்ல வண்டி வாங்க நினைச்சீங்கன்னா நேர கிளம்பி சென்னை கார்ஸ் ஒசூர் வந்துடலாம். ஸோ இவங்ககிட்ட எப்பவுமே லோ பட்ஜெட் தான் இருக்கும். நீங்க எப்போ வந்தாலும் ஒரு 50,000 20,000 பட்ஜெட் வண்டி எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடலாக வச்சிருக்காங்க. 2021 ஈகோ வேன்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி லேட்டஸ்ட் மாடல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% லோன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொகேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் எனக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொகேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ என்ன டவுட்லாம் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அது டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ வாங்க அந்த வண்டிகளோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ பார்த்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இவங்க லொகேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஒசூரில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடில் பவானி பேலஸ் இருக்கு. அந்த பவானி பேலஸ் பேக் சைடு பார்த்தீங்கன்னா கோகுல் நகர். ஸோ அந்த கோகுல் நகர் அப்படியே அந்த ரோட்டில் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நடு ரோட்லேயே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கோயில் ஒன்று இருக்கும். அதுக்கு அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கிருஷ்ணா நிவாஸ். ஸோ அந்த கிருஷ்ணா நிவாஸ் லொகேஷனில் தான் இருக்கு. நான் லொகேஷனும் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அந்த லொகேஷன் கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுரும். ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800. ஓட்டி பழகிறதுக்கும் லோக்கல் யூஸுக்கும் ஒரு பக்காவான வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்ஜின் கண்டிஷன் தெளிவாக இருக்குது. 18 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். நீங்கள் ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஸோ ஃபுல்லாக ஓட்டி பழகிறதுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு பழைய வண்டியை வாங்கி நீங்கள் நல்லா ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் புது வண்டி வாங்கிடலாம். அதே மாதிரி லோக்கல் யூஸுக்கு நல்லாவே செட் ஆகும். 2001 மாடல், ஒரே ஓனர் தான். 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 29, ஃபியல் பியூர் பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஒரு 70% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்கும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் தெளிவாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எஃப்சி பார்த்தீங்கன்னா லைவில் இல்லை. இதே கண்டிஷனில் கொடுக்குறதுனா வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 26,000 நெகோசல் ப்ரைஸ் தான். முன்னே பேசி பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் எஃப்சி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ 26,000 நெகோசல் ப்ரைஸ் தான். முன்னே பேசி பண்ணிக்கலாம். வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, எதனா டவுட்னா கால் பண்ணி கேளுங்க, மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. வண்டி கண்டிஷன் தெளிவாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ வேனு 8 சீட்டர் பெரிய வண்டி. 18 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். 2010 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 07. ஃபியல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வித் உங்களுக்கு கேஸ் அட்டாச்மெண்ட்டோடு இருக்குது. நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்கும். பெரிய ஃபேமிலிக்கு அருமையாக செட் ஆகும். ஒரு 8 பேர் ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம். சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை பிஸ்னஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃபேமிலி பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுக்குமே யூஸ் ஆகிற வண்டி. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,85,000 நெகோசல் ப்ரைஸ் தான். முன்னே பேசி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கிடைக்காது உங்களுக்கு. மாருதி ஈகோ வேன் 1,85,000 நெகோசல் ப்ரைஸ் தான். வண்டி கண்டிஷன் தெளிவாக இருக்குது உங்களுக்கு. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா நானோ. ஸோ டாடா நானோ அப்படிங்கிற போது ஒரு பைக் வாங்குற விலைக்கு நீங்கள் இந்த கார் எடுத்துடலாம். ஸோ பைக்கோட பாதி விலைக்கு தான் சொல்லப்போனால் வரும். இந்த காரோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 4 பேர் உட்காரலாம். ஒரு அருமையான வண்டி. 23 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். லோக்கல் யூஸு, டெய்லி ரொட்டீனுக்கெல்லாம் ஒரு அருமையான வண்டி. டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்குலாம் உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 57,000. அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான். முன்னே பேசி பண்ணிக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா 2011 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. 58,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 24, ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. மீத உள்ள 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஸோ வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். ஓட்டி பழகிறதுக்கு லோக்கல் யூஸுக்கும் சூப்பரான வண்டி. 23 கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு குறையாமல் கிடைக்கும். ஸோ 57,000 நெகோசல் ப்ரைஸ் தான். முன்னே பேசி பண்ணிக்கலாம். ஸோ வண்டி தெளிவாக இருக்குது உங்களுக்கு. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. 57,000 நெகோசல் ப்ரைஸ். இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாயில் ஒரு அருமையான வண்டி. சின்ன ஃபேமிலிக்காண்டியே விட்ட வண்டி. சூப்பராக இருக்கும். 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு அருமையாக இருக்கும். நல்ல ஸ்மூத்தான வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய்
ஈயான் எரா ப்ளஸ்ஸு 2012 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டிஎன் 70. ஒரு 4 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம். சின்ன ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டி. வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் வித் உங்களுக்கு கம்பெனி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட இருக்குது. நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. மீதம் உள்ள 2 டயர் பார்த்தீங்கன்னா 70% இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லை. நீங்கள் வண்டியை வாங்கி அப்படியே ஓட்டலாம். லாங் ட்ரைவ் போகிறதுக்குலாம் சூப்பராக செட் ஆகும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சீட் கவர் போட்டிருக்காங்க. ஒரு அருமையான வண்டி, தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,98,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். முன்னப்பின பேசி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. 1,98,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, கொஞ்சம் முன்னப்பின பேசி நம்ம பண்ணிக்கலாம். வண்டி சூப்பராக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டில் ஒரு அருமையான வண்டி. செம்ம லுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 5 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம். சூப்பரான வண்டி. மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும். ஃபோர்ட் ஃபியஸ்டா 2008 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 ஓனர் இருக்காங்க. 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டிஎன் 01. ஃபியல், டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 ஒரு 60% இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்கும். ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ இருக்குது. சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்ல மைலேஜ் கொடுக்கும், நல்ல லுக்கும் இருக்கும். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,25,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். முன்னப்பின பேசி பண்ணிக்கலாம். வண்டி தெளிவாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லோகன். ஸோ லோகன் அப்படிங்கிற போது உங்களுக்கு பெரிய வண்டி, செடன் டைப் வண்டி. ஒரு 5 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம். பின்னாடி டிக்கியுமே நிறைய பெருசாக இருக்கும். நீங்கள் நிறைய லக்கேஜ் வைக்கலாம். மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. ஒரு 20 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். 2006 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு லைவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டிஎன் 02. ஃபியல், டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் இருக்கும். ஸோ 4 டயருமே வீக்காக தான் இருக்குது. மற்றபடி வண்டியோட என்ஜின் கண்டிஷன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஒரு அருமையான வண்டி. நல்ல மைலேஜ் கொடுக்கும். மெயின்டெனன்ஸ் எல்லாமே வைக்காது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,30,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். முன்னப்பின பேசி பண்ணிக்கலாம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற கடைசி வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ வேன் BS6. வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. 2021 மாடல். சிங்கிள் ஓனர் தான். 33,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ரொம்ப லைட் யூஸ் தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஷோரூம் கண்டிஷனில் உள்ள வண்டி. டிஎன் 83. ஃபியல், பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60% இருக்கும். ஸோ வண்டி தெளிவாக இருக்குது உங்களுக்கு. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற வண்டி. இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% லோன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், ஏர்பேக்கோட வர வண்டி. ABS பிரேக் இருக்குது. சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட உள்ளே வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,60,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். முன்னப்பின பேசி பண்ணிக்கலாம். ஒரு 80% லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது.